பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். மகனே மகளே, இனிமே நீ தீங்க பார்க்க மாட்டேன், அந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேன், அந்த போராட்டத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தராருங்க. ஏன்னா கர்த்தர் உங்க நடுவில் இருக்காரமா. நீங்க கர்த்தர் உங்க நடுவில் இருக்கிறத விசுவாசிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு. நம்ம ஏசப்பா விசுவாசிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படிங்க விசுவாசமா இருக்கிறது? இதை கேளுங்க. உங்களுக்கு சிம்பிளா சொல்றேங்க. நான் ஒரு விஷயத்த நம்புறேன், அது நடக்கும்னு எனக்கு தெரியும். 100% அது நடக்கும்னு எனக்கு தெரியும். அது என்னுடைய நம்பிக்கை. ஒரு விஷயத்த நான் நம்புறேன், அது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனாலுமே கர்த்தர் எனக்காக செய்வார். அதுதான் விசுவாசம். ஏசப்பா மேல நம்பிக்கையோட விசுவாசத்தோட எனக்கு அவர் செய்வார்னு சொல்லி உங்க வாழ்க்கையில் நீங்க என்னென்ன காரியத்தை நினைச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தை ஏசப்பாண்ட ஒப்பு கொடுத்து கேட்டு பாருங்க, நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க. இதுதான் விசுவாசம். இது போல ஏசப்பா நீங்க பார்க்கவே இல்லை, அவர் எங்க இருக்காரு தெரியாது, ஆனாலும் கூட நீங்க நம்புறீங்களா? அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க இருக்கும்போது ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க நடுவில் அந்த பிரச்சனை இருக்காது, அந்த தீங்கு இருக்காது, அந்த போராட்டம் இருக்காது, அந்த கடன் தொல்லை இருக்காது, அந்த வியாதி இருக்காது, எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. கர்த்தர்